ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பிரியா, நவரத்னா ஜுவல்லர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க. முகப்பு செயினுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது தான், ஆனால் இன்னைக்கு புதுசாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. க்யூட்டான கலெக்ஷன்ஸு, அழகழகான வெயிட்டில், அதாவது ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம இன்னைக்கு இவ்ளோ செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். செயின்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆனா இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ். முகப்பு செயின்ஸ் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இப்ப காலையில இன்னும் 1 hour கூட ஆகல, இது முழுசா சரி ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேல போடலாம் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனா பார்க்கலாம். இப்ப வந்திருக்கிறதுல இந்த டிசைன் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு டிசைன் பாருங்க. சிம்பிளா உங்களுக்கு உள்ள லக்ஷ்மி கொடுத்திருக்காங்க. லக்ஷ்மிக்கு உங்களுக்கு 2 பக்கமே ஒரு பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த முகப்பு நகர்ந்து வராம இருக்கிறதுக்கு இங்க உங்களுக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல முறுக்கி இருக்காங்க. அப்ப உங்களுக்கு அது கழண்டு வராது. பாருங்க, கையில பார்க்கும்போது நல்லா தெளிவா தெரியும். எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு ஸ்டோன் அவ்வளவா பிடிக்காது. அப்போ இந்த மாதிரியான முகப்பு செயின்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது பாருங்க, இப்ப உங்களுக்கு திரும்பினாலுமே 2 பக்கமுமே உங்களுக்கு அந்த லட்சுமியோட டிசைன் இருக்கு. எவ்வளவு அழகான டிசைன் பாருங்க. 916 ஹால்மார்க் தான் இந்த செயின். உங்களுக்கு 916 ஹால்மார்க் தான். இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, 3 பவுனுங்க, 24 கிராம் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன் தான் இது. பாருங்க, அடுத்த ஒரு கலெக்ஷன். இது உங்களுக்கு ரோப் செயின்ல முகப்பு வந்த மாதிரி, அந்த முறுக்கு செயின் இருக்கும் இல்லைங்களா, அதுல நிறைய பேர் இந்த முறுக்கு செயின்ல இந்த முகப்பு வச்சு இந்த டிசைன் இப்ப ரொம்ப வாண்டடா நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க, இப்ப வந்திருக்கு. இது உங்களுக்கு இந்த வெயிட்ல இருந்து இன்னும் பெரிய வெயிட் வரைக்கும் 4 பவுன் வரைக்குமே உங்களுக்கு இந்த முகப்பு வந்திருக்கு. இதுல இந்த பீட்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த முகப்புல கொடுத்துருக்க அந்த கட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, கையில பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். கழுத்துல பாக்குறதுக்கும் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இது என்ன வெயிட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, 15 கிராம் 790 மில்லி, அதாவது 2 பவுனுக்கும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இந்த மிஷின் உங்களுக்கு அப்ராக்சிமேட் மிஷின் தான். நீங்க வரும்போது நம்ம கரெக்டான மிஷின்ல உங்களுக்கு நம்ம போட்டு தருவோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கு சீல் இதுல தெரியுதா அப்படிங்கறது தெரியல, இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க ஒரு டைம். பாருங்க, இதுல உங்களுக்கு 916 ஹால்மார்க்டு சீல் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். பாருங்க, இதுல நல்லா தெளிவா இருக்கு பாருங்க. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, நம்ம தாலிக்கொடி செயின்லயே மயில் முகப்பு மாதிரி. மயில் முகப்புமே எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் முகப்புங்க. நிறைய பேருக்கு இந்த மயில் முகப்பு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு வரும். இப்ப உங்களுக்கு கியூட்டா கோல்டுலயே சின்னதா எனாமல் வச்சுட்டு ரொம்ப அழகான டிசைன்ஸ் வருது பாருங்க. அதுல 2 பக்கமே உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மயில் நகர்ந்து வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி கொடுத்து முறுக்கி இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இது கலண்டெல்லாம் வராது. இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, 24 கிராம், அதாவது 3 பவுன் இருக்கக்கூடிய தாலிக்கொடி இது. பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது பாக்குறதுக்கு கையில வைக்கும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் கையிலயும் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த பீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு இந்த பீஸ் வேணும், 24 கிராம்ஸ் இருந்த இந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது கண்டிப்பா பொறுமையா இருந்ததாங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கு டெய்லியும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். உங்களோட ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்றதுக்கு மறுபடியும் நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல கால்ஸோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கலெக்ஷன் பாருங்க, அதே மாதிரி முறுக்கு கொடியில உங்களுக்கு சூப்பரா ஒரு 3 முகப்பு வச்சிருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு அந்த கட்டிங்ஸ் பாருங்க, அந்த முகப்புல எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. நமக்கு நல்லா கிராண்டா தெரியும். செயினுமே நமக்கு கழுத்து நிறைஞ்ச மாதிரி
நல்லா பெருசா ஒரு ஃபீல் ஆகும். இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு வந்து இது ஒரு 3 பவுன் இருக்கக்கூடிய தாலிக்கொடி. இந்த கலெக்ஷன் பாருங்க, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த 3 கலெக்ஷனுமே வந்து 2 பவுன் இருக்கிற மாதிரியான முகப்பு செயினுங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க இப்ப வந்து நான் கொஞ்சம் கலெக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கேன், இதுதான் முகப்பு செயின் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது இன்னைக்கு காலையில ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்த கலெக்ஷன் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில இருக்குங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக புதுசா வந்த கலெக்ஷன் மட்டும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இதுல பாருங்க, இந்த முறுக்கு செயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து முகப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிளைன் கொடி இருக்கும் இல்லைங்களா, தாலி கொடி, அந்த கொடியில உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா, இப்ப நீங்க ஒரு ஐடி ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி முறுக்கு கொடி போடுறதுக்கு அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கணும், கொடி வந்து நைஸா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்படி ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கொடியும் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முறுக்குல இந்த கட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பால்ஸ் தான் வந்து உங்களுக்கு வேற வேற மாதிரி டிசைன்ஸ்ல கட்டிங்ஸ் வேற வேற மாதிரி வருது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 பவுன் தான். பாருங்க, நான் ஜஸ்ட் ஒன்னு வெயிட் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, 16 கிராம் 110 மில்லி பாரி இருக்கு. அதே மாதிரி இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா 16 கிராம் 150 மில்லி மாதிரி இருக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு 15 கிராம் 790 மில்லி மாதிரி இருக்கு. இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிற செயின் பாக்கறதுக்கு நல்லா பெருசா பிராடா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 10 பவுன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. லென்த்தும் வந்து 24 இன்ச் இருக்கக்கூடிய செயின் இது. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த மாதிரி செயினும் போடுறீங்க, நல்லா கழுத்து நிறைய இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆனா இதோட வெயிட் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு பிராடா இருக்கக்கூடிய இந்த செயினோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா, வாங்க நான் வெயிட் போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, பாத்தீங்களா 32 கிராம் தாங்க. 4 பவுன் தான் இருக்கு இந்த செயின். ஆனா 10 பவுனோட பார்வை இருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு பார்வையான ஒரு செயின் பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பர்வா இருக்கு பாருங்க. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கிட்ட எப்பவுமே ரெகுலரா கிடைக்கும் தான், இருந்தாலும் இப்ப என்கிட்ட இது ஒரு பீஸ் தான் இருக்கு, அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா எவ்வளவு பீஸ் நீங்க கேட்டீங்கனாலும் நமக்கு கொடுக்க முடியும். நான் இப்போ சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இங்க பாருங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? மறந்துடாம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணலாம். இதை வச்சு நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல உங்களால ஷேர் பண்ண முடியும். அப்புறம் பாருங்க, இது வந்து நம்ம சேனலோட சிம்பிள்ங்க. இதுக்குள்ள போய்க்கோங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா நம்மளோட சேனல் ஓபன் ஆகும். இதுல பாருங்க ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதுல வீடியோஸ்குள்ள போய்க்கோங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே நம்மளோட வீடியோஸ் தாங்க, நம்மளோட கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். நியர்பை ஒரு 110 வீடியோக்கு மேலேயே உங்களுக்கு இதுல இருக்கும். அவ்வளவுமே கலெக்ஷன்ஸ். கண்டிப்பா இதுக்குள்ள போயிட்டு பாருங்க, சரிங்களா? அடுத்த ஒரு செயின் நம்ம கிட்ட வந்திருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு லட்சா செயின் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான செயின். இது பிளாக் பீட்ஸ். இப்ப வந்து இந்த செயின் வந்து நமக்கு இப்போ புது கலெக்ஷனா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. டபுள் லேயர்ல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த கருகுமணி வச்சு, அதாவது பிளாக் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த செயின் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. லென்த்துமே வந்து நல்ல லாங்கான லென்த் தான். இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க 22 கிராம், அதாவது 2.5 பவுனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லட்சா செயின். ஆனா வந்து உங்களுக்கு இந்த பிளாக் பீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம லெஸ் பண்ணிடுவோங்க. லெஸ் பண்ணிட்டு கோல்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுவோம். அடுத்து பாருங்க, அதே மாதிரியான ஒரு முறுக்கு செயின்ல உங்களுக்கு சூப்பரா வந்து உங்களுக்கு இந்த 3 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீட்ஸ்ல இருக்கிற கட்டிங்ஸ் தாங்க இதுல ஹைலைட். அதோட சைஸும் அதோட கட்டிங்ஸும் தான் இதுல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு 4 பவுன் இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன். முகப்போட சேர்ந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வந்து முகப்பு இல்லாம செயின் மட்டும். இது வந்து உங்களுக்கு முகப்போட சேர்ந்து 4 பவுன் 290 மில்லி மாதிரி இருக்கு. ஒரு கலெக்ஷன் பாருங்க. இந்த கொடி செயின்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மயில் முகப்பு. இந்த மயில் முகப்பு 2 பக்கமுமே உங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா வந்து திரும்பிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டியது கிடையாது. இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, 24 கிராம் 300 மில்லி மாதிரி இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளவு நேரம் காட்டின இந்த முகப்பு செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்குற கமெண்டும் லைக்ஸும் எங்களுக்கு ரொம்பவுமே முக்கியங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ கண்டினியூவா பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.